94 வேக்கன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் டிகிரி ஐடிஐ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்தியன் கவர்மெண்ட் மின்ட் நொய்டாவில் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 94 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த விவரத்தை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேயே முக்கியமான கவர்மெண்ட் கம்பெனியில இருந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. நோட்டு நாணயம் பிரிண்ட் பண்ற கம்பெனியில இருந்து தான் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது முழுக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி SPMCIL இந்த கம்பெனியில இருந்து தான் நமக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. போஸ்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் வேறுபடுங்க. இதுல பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ BE B.Ed இருந்தா போதும். ஜூனியர் டெக்னீஷியனுக்கு பாத்தீங்கன்னா ITI கேக்குறாங்க. லேப் அசிஸ்டன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா BSc கெமிஸ்ட்ரி. ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எனி டிகிரி பிளஸ் டைப்பிங் கேக்குறாங்க. டைப்பிங்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் 40 வேர்ட்ஸ் பர் மினிட் பண்ணணும். ஹிந்தியில பாத்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் பண்ணணும். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இன்னும் நிறைய வேக்கன்சிஸ் இருக்கு. ஒன்னொன்னா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு வேக்கன்சிஸ்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா அந்த ஃபார்மை படிச்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு எது ஷூட் ஆகுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஜாப். ஸோ அதனால மிஸ் பண்ணாதீங்க. ஸோ போஸ்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர், ஜூனியர் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா படிச்சிங்கன்னா தெரியும் அதுலேயே என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா படிங்க. படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது ஷூட் ஆகுமோ அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா ஜூனியர் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வரைக்கும், அதர் போஸ்டிங்க்கு 18 முதல் 28 30 வரைக்கும் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே தனித்தனியா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா வயது வரம்புல தளர்வு இருக்கு. SC STக்கு பாத்தீங்கன்னா 5 வருடம், OBCக்கு 3 வருடம், PWBDக்கு அதிகபட்சம் 15 வருடம். சாலரிஸ் எப்படி தராங்கன்னா போஸ்டிங்க்கு ஏற்றவாரி மாத்தி கொடுக்குறாங்க. சூப்பர்வைசருக்கு பாத்தீங்கன்னா 27,600 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு 18,780 ரூபாய், அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு 21,540 ரூபாய். ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வேரி பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு மேல அலவன்ஸும் சேர்த்து தராங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஜாப். குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஜாப் வேக்கன்சிஸ் பாத்தீங்கன்னா 94 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேலை இடங்கள் பாத்தீங்கன்னா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல், OBC, EWS இவங்களுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. SC ST PWBDக்கு 200 rupees சார்ஜ் பண்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது CBT, அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு மட்டும். முக்கியமான விஷயம் என்னன்னா இன்டர்வியூ கிடையாது இந்த ஜாபுக்கு. அதனால எக்ஸாம் கிளியர் பண்ணா ஜாப் வாங்குற சான்ஸ் ரொம்ப அதிகம். எக்ஸாம்ல கேட்கிற சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல், அரித்மெட்டிக், ரீசனிங், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இதுதான் கேட்கறாங்க. ஸோ எக்ஸாம் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். டியூரேஷன் பாத்தீங்கன்னா 120 minutes. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு முக்கியமான டேட்ஸ் இதோ. அப்ளை ஸ்டார்ட் டேட் March 28, 2026. லாஸ்ட் டேட் டு அப்ளை April 27, 2026. எக்ஸாம் டேட் May, June 2026.
ரிசல்ட் ஜூலை ஆகஸ்ட் 26. இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் சான்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபுல் டீடைல்ஸை படிச்சு பாருங்க, கிளியரா உங்களுக்கு புரியும். அந்த டேட்ஸ் எல்லாமே அழகா கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றது ரொம்ப ஈஸிங்க. இதுதான் இந்த அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போங்க. டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு நான் இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு கெரியர் செக்ஷனை ஓபன் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனை முழுசா ரீட் பண்ணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. போட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறமா தம் இம்ப்ரெஷன், இதுதான் நீங்க அப்லோட் செய்ய வேண்டியது. பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் ஃபில் ஆயிடும். ஸோ நான் என்னோட இன்னொரு மொபைல்ல வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் ஸ்கிரீன்ல. இதுதான் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு நான் சொன்ன ஃபார்மேட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, ஈஸியா சப்மிட் பண்ணிடலாம் ஃபார்மை. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து 1 போஸ்டுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதாவது ஒரு போஸ்டுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வரைக்கும் காத்திருக்காதீங்க. கரெக்டா டீடைல்ஸ பாருங்க. அதுல கைட்லைன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க கீழே. அது எல்லாமே ஃபுல்லா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஜாப் மேட்ச் ஆகுதோ அந்த ஜாபுக்கு கரெக்டான டீடைல்ஸை மட்டும் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்க. கம்ப்ளீட்டா இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப ஈஸியா என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு செக்டார் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு என்னோட இன்னொரு மொபைல்ல இருந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ் கம்ப்ளீட்டா படிங்க. படிச்சுட்டு என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்வயர்டோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கிளியரா கைட்லைன்ஸை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. முக்கியமா ஹைப் பட்டனை கொடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு தகவல். இந்த தகவல் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த ஹைப் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.